18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போது இந்த கருப்பன் உன் வீட்டுக்கே வந்துட்டேன். இனிமே நீ எதை பற்றியும் எதை நினச்சும் கவலைப்படவே கூடாது. இன்னைக்கு நிச்சயமாக உனக்கான நல்லதெல்லாம் நடக்க போகிற அற்புதத்தை நீ பார்க்க தான் போகிற. உனக்கு பிடிச்சவங்க உன்னை பிடிச்சவங்களே சில சமயங்களில் உன்னை உதாசீனம் செய்யும்போது அதை பார்த்து பொறுக்க முடியாமல் நீ கண்ணீர் விட்டு கலங்குனதை பார்த்துட்டு தான் உன்னை ஆறுதல் சொல்லி தேத்துறதுக்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்தேன். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் கூடிய சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். இப்போதைக்கு நீ ஆசைப்பட்டது கிடைக்கலையே நினச்சி கவலைப்படாத. கிடைக்கலன்னு கவலைப்படுவதற்கு பதிலாக கிடைச்ச வாழ்க்கையை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்கு பிடிச்சது வாழ்க்கையில் கிடைக்காமலே போகலாம். ஆனால் கிடைச்சது தான் உனக்கு நிலையானது, நிரந்தரமானது. அதுதான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்குங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கும் கிடைக்காம போகிறதுக்கும் காரணகர்த்தாவாக இந்த கருப்பசாமி நான் தான் இருக்கேன். அதாவது நல்லது எதுவோ, நன்மைகளை எது தருமோ, உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை எது கொடுக்குமோ அதை மட்டும்தான் உன் கைகளில் கிடைக்க செய்வேன். எது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதோ, எது உனது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்குமோ அதை ஒருபோதும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் சேர்க்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி அதை தகுந்த நேரத்தில் நிஜமாக்க நிச்சயமாக ஆக்கி கொடுப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். நீ எப்போதும் கவலை இல்லாமல் இருக்கணும். நீ சிந்திர கண்ணீர் மற்றும் வழிகளையெல்லாம் தொடச்செறிஞ்சு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். நானே உன்னை பாதுகாத்து உன் மேலே அன்பாக இருந்து அனைத்தையும் சந்தோஷமாக முடிச்சு தர்றேன். என் அனுமதி இல்லாமல் இனி யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. உன் வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான இனிமையான பயணமாக நினச்சிக்கோ. நல்லதோ கெட்டதோ அந்த பயணத்தில் என்ன நடந்தாலும் இன்பத்தை ரசிச்சுக்கிட்டும் துன்பத்தை சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு துன்பம் வந்துருச்சு, துயரம் வந்துருச்சு, நீ தேங்கி வாடி வதங்கி முடங்கி போனினா அப்புறம் உன்னை கை தூக்கி விட யார் வருவாங்க? வாழ்க்கைனா வளைஞ்சு நெளிஞ்சு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற பயணங்கிறத புரிஞ்சுக்கோ. சில இடங்கள்ல அனுசரித்து போனோம், சில இடங்களில் தைரியமாக எழுந்து நின்று கேள்வி கேட்கவும் தயாராக இருக்கணும். நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு கவலைப்படாத. சில தரமான செயல்களை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருந்தேன். மற்றவங்க எதையாவது செஞ்சு உன்னை வீழ்த்தலாம் அழிக்கலாம் நினச்சாலும், உனக்கு எதிராக 1000 பேர் இருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை காரணமாக உன்னை பாதுகாக்க நான் ஒருத்தனே போதும். 1000 பேருக்கு எதிராக உனக்கு துணையாக நான் இருந்து நல்லெண்ணம் கொண்ட உன் மனசுக்காகவே உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நினச்சது போல முடிச்சு கொடுத்துருவேன். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் உன்னுடைய பக்தியும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். நீ பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியாக வராதுங்கிறத புரிஞ்சுக்கோ. கோபம் வரும்போதெல்லாம் இந்த கருப்பசாமியை ஏற்படுத்தக்கூடிய உருவத்தோடு இருப்பனே தவிர என் மனசும் உன்னை போல குழந்தை மனசு தான். கெட்டவங்களுக்கு தான் நான் அப்படி காட்சி கொடுத்து அவர்களை அழிப்பேனே தவிர நல்ல பிள்ளையாகிய உனக்கு துணையாக நான் இருந்து ஒரு குழந்தை போல உனக்கு சந்தோஷத்தை தருவேன். தேவையற்ற மனிதர்களின் தேவையில்லாத பேச்சுக்களை உன் காதுகளில் கேட்டு அதை நினச்சி கவலைப்படாத. மனிதர்கள் சும்மாவே இருக்காம யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ அதுக்கெல்லாம் காது கொடுத்து கவனம் வைக்காம எப்போதுமே உன்னுடைய கவனம்ங்கிறது உன்னுடைய கடமையின் மீதும் உன்னுடைய எண்ணம்ங்கிறது இந்த கருப்பசாமியின் மீது இருக்கட்டும். என்னையே மனசுல நினச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி அருள் செய்வேன்.